பிரதீப் போனப்போ நானே அழுதுட்டேன். இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது எப்படி ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும். ஒரு இடத்துல அப்படின்றது ரவுடி தான் அவ, ஒன்னா நம்பர் ரவுடி. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிரதீப் கிட்ட பேசுனீங்களா வெளியில வந்து? பேசினேன். ஃபோன் எடுத்தோன்னே என்ன குறுக்க வந்த கௌசிக் அப்படி. பிரதீப் போனப்போ நானே அழுதுட்டேன். இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது எப்படி ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும். வீட்டில் எப்படி இருக்கா, எப்படி அங்கே போய் சமாளிப்பா, அந்த ஒரு பயத்தில் தான் இருந்தாங்க ஆக்சுவலாக. இப்போ அங்கே அப்பா அம்மாக்காக நான் குழந்தைத்தனமா ஜாலியாக, வெளியில் என்னோட முகம் வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல அப்படின்றது ரவுடி தான் அவ, ஒன்னா நம்பர் ரவுடி. நான் தான் எனக்கு நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யாராவது ரொம்ப அதிகாரம் பண்ணால் பிடிக்காது. கிவ் மீ 4 வேலிட் ரீசன்ஸ்னு கேட்பேன் நான். நாளைக்கு என்னை பார்த்து ஒரு நிக் நேம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாளைக்கு அதே நிக் நேம் என் பேர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னை பற்றி பேசுறதா தான் நீங்கள் பின்னாடி தான் பேசணும். என் முன்னாடி பேசுனீங்கன்னா ரிவ்யூலாம் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்தேன். நீங்க கொடுத்த ரிவ்யூ தான் பார்த்தேன். நல்ல சொல்லட்டுமா? இப்போ போய் அந்த கடையை பார்ப்பார் ஃபர்ஸ்ட். ஹவு த ஹைஜீன் இஸ் இன் திஸ் ஸ்டோர். அவன் கால் விரல்ல இருந்து பாப்பாரு. க்ளீன்? நோ திஸ் பிளேஸ் நாட் அலவுட். நோ. வாடகை வீடே என்று வாடினால் ஏது இன்பம், பூமியே நமக்கானது. ஓ ஆக்சுவலி இது எங்கள் ஃபேமிலி சாங். சூப்பர். ஸோ அழகான ஒரு குடும்பம் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அம்மாவையும் வெல்கம் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அர்ச்சனாவோட மம்மின்றதோட அர்ச்சனாவோட சிஸ்டர்னே சொல்லலாம் போல. உண்மையாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. இன்னைக்கு அர்ச்சனாக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு குடும்பம் மாதிரி இப்போ ஃபேமிலி மீட்டாகவே மாறி இருக்கு. ஸோ இந்த தருணத்தில் அம்மாவா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி வார்த்தையில் சொல்றதுன்னு, இதெல்லாம் கனவா நனவானே எனக்கு தெரியல. என் பொண்ணுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ வந்து அவங்க சொன்னாங்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் அ ட்ரை அப்படின்ற மாதிரி. பட் ஒரு பேரண்ட்ஸாக வந்து உங்களுக்கு ஐயோ இவ போகிறாளே கரெக்டாக இருக்குமா, இவளே நல்லா இருந்தால் கூட வெளியில் ஏதாவது தப்பாயிடுமா அப்படின்ற கண்டிப்பாக அந்த ஒரு பயம் இருந்திருக்கோம்ல. ஆஸ் அ பேரண்ட்ஸாக அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, பயமாக தான் இருந்தது. என்னென்னா என்ன நடக்குமோ, எப்படி வந்து பேர் வந்து கெட்ட பேராக மாறுமோன்னு இருந்தது. இருந்தாலும் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். அவள் கொஞ்சம் ரொம்ப போல்டானவ. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, 24 மணி நேரம் கடவுளை வேண்டிகிட்டே இருந்தோம். விஷயம் என்னன்னா, பிக் பாஸ்குள்ள அதாவது இப்போ நான் வீட்டில் இருக்கேன், வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேலையில் போய் என்ன பண்ணுறேன்றது நான் கால் மூலியமாக கொடுக்குற அப்டேட்டில் தான் தெரியும். இந்த பிக் பாஸ் போயிட்டு இவங்க எப்படி பழகிட்டாங்கன்னா, சிசிடிவி கேமராவில் பார்க்குற மாதிரி 24/7 நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், இவ என்ன பண்ணுறா, ஓகே என்ன ஆளை காணோம், ஓகே வந்துட்டா, இப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. லிட்ரலி அவங்க சிசிடிவி கேமராவில் பார்ப்பாங்கல்ல, நம்ம வீட்டோட ஃபுட்டேஜ் பார்ப்போம், அந்த மாதிரி அந்த வீட்டோட ஃபுட்டேஜை வீட்டில் உட்காந்து என் தங்கச்சி சொல்கிற, காலைல எந்திரிச்சாலையும் அந்த தீம் சாங்கோட தாண்டா எந்திரிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்துருக்காங்க. அது ஒரு நிமிஷம் டென்ஷன் இருந்ததாமா? ஏன்னா நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆச்சு, திருப்பி அப்படி தூக்குனாங்க, அப்புறம் ஒரேடியாக போச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டில் அந்த கிராஃப் அப் அண்ட் டவுனில் இருக்கும் பொழுது இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது வீட்டில்? இல்லை, அது என்ன சொல்கிறதுன்னா, பயம், ரொம்ப பயம் இருந்தது. நைட்டு அந்த தூங்குற நேரம் கூட நம்ம டிவி பார்க்காம இருந்துடுறோமோ, அந்த நேரத்தில் எதனா ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான் ஜாஸ்தியாக இருந்தது. நைட்லேயும் அப்போ ஃபுல்லாக கண்டினியூஸாக ஃபுல்லும் அது என்னென்னா, அது ஓடிட்டே இருக்கணும். நான் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அது ஓடிட்டு இருக்கணும். அப்போ தான் அது ஒரு நம்பிக்கையோடையே இருந்தது, நம்பிக்கையாகவே இருந்தது. முதல்ல ப்ரொஃபஸர் சார் டென்ஷனாக இருப்பார். சமைச்சிட்டு இருக்கும்போது இவ ஏதாவது ஒன்று சொல்லுவா, எதுக்கு இவ தேவை இல்லாமல் அங்கே போகிறா, இவ பாட்டுக்கு இவ வேலையை பார்க்க வேண்டியதுதானே. இங்கேருந்து அவளை கண்டிச்சிட்டு இருப்பாரு. அவள் பண்ணுற தப்பெல்லாம், அவள் தப்பு பண்ணுறா, தேவையில்லை, அங்கே போய் அவள் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு இவ கத்திட்டு இருப்பாரு. உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்தாங்க, நாங்கள் ஸ்க்ரீனுக்கு வெளியே அவங்க கூடவே வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த பிக் பாஸில். நான் ஆக்சுவலி அவங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு உள்ளே போயிட்டு பேருக்கு எடுத்துக்கிட்டு வந்தவங்க தான் நிறையா. வேணாண்டா, நம்ம இருக்கிறத பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடலாண்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பிக் பாஸ்குள்ளே போனதுக்கப்புறம் தான் என்னை பற்றி புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க.
உண்மையாக அதை நிரூபிச்சும் காட்டினாங்க. ஆமாம், ஏன்னா ஆனால் இல்லை இருங்க, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் என்னென்னா, நான் வீட்டுக்குள்ளே ஜாலியாக குழந்தைத்தனமாக செல்லம் கொஞ்சிட்டு இப்படி போகிறது தான் தெரியும். நான் வெளியில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய பேரை மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் பண்ணுறேன்னும் போது நான் அங்கே வந்து வீட்டில் காட்டுற அந்த முகமே காட்ட மாட்டேன். ஆப்வியஸாக வெளியில் என்னோடய முகம் வேறு மாதிரி தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும், என்னோட கூட வேலை செய்கிறவங்க, என்னோட டிரெக்டர், நான் இவங்க கிட்டலாம் எப்படி பேசுவேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்னு இவங்க வந்ததே கிடையாது. வந்ததே பிக் பாஸ் செட்டுக்கு மட்டும்தான். ஃபுல்லாகவே ராஜாராணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததே கிடையாது இவங்க 2 பேருமே. ஸோ இவங்களுக்கு அது நான் எப்படி வெளியில் இருப்பேன்னே தெரியாது. அந்த ஒரு பயத்தில் தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக வீட்டில் எப்படி இருக்கா, அவள் எப்படி அங்கே போய் சமாளிப்பா அப்படின்னு. எனக்கு என்னென்னா, நான் வெளியில் ஒரு முகம் காட்டுவேன், அதுதான் ஆக்சுவலி உண்மையான முகம். இப்போ அங்கே அப்பா அம்மாக்காக நான் குழந்தைத்தனமாக ஜாலியாக அப்படிலாம் இருக்கும்ல. பட் நம்ம கேரக்டர், உண்மையான கேரக்டர் நமக்குள்ளே ஒன்று பில்ட் ஆகிருக்கும்ல. அந்த கேரக்டர் வந்து வெளியில் இருக்கிற ஆட்களோட பழகும் போது தான் நமக்கு தெரியும். அதை உங்களுக்கு காட்டுறேன் நான் உள்ளே போய். உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணு, என்னால் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா 2 பேருமே ரொம்ப ப்ரொடெக்டிவ். எதுவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்த்துக்குவாங்க. இல்லை, யூ கேன் பி ஃப்ரீ. ஏன்னா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் நினச்சேன். அந்த ஷோ இதுக்கு வந்து நல்ல யூஸ் ஆச்சு ஆக்சுவலாக, இவங்க 2 பேரையும் கொஞ்சம் டியூன் பண்ணுறதுக்கு. பிக் பாஸில் வந்து நிறைய இடத்துல வந்து ஐ திங்க் ரொம்ப எமோஷ்னலாக ஆனாங்க அர்ச்சனா. நிறைய இடத்துல வந்து ஓகே இவங்ககிட்ட பேசினா கூட சில விஷயம் தப்பாகிடுமா, நம்மளே போய் சைலண்ட்டாக உட்காந்துக்கலான்னு அப்படியே விட்டத்தை பார்த்து அவங்களே ஒரு காம் டவுன் பண்ணுற விஷயம்லாம் இருந்திருக்கு. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸாக நீங்கள் அதை வெளியில் பார்க்கும்பொழுது அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை என் பொண்ணு சரியாயிடுவா, ஐயோ இல்லை வேண்டாம், நம்ம வந்துடணும். சம்டைம்ஸ் நம்மள அறியாமல் ஒரு விஷயம் யோசிப்போல, ஐயோ வேண்டாப்பா, அவள் இந்த வீக் வந்துட்டா கூட நல்லா இருக்கும், வேண்டாம் இதுக்கு மேலே என் பொண்ணு உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்ஸ்னால் எதை சொல்வீங்க? எப்படி சொல்கிறது தெரியல. அந்த ஒரு சாங் ஒன்று போடுவாங்க, இந்த ஜோவிகாலாம் உள்ளே போனப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது அந்த முட்டைக்குள்ளே மட்டும் இவ தனியாக போய் ஒதுங்கி உட்காந்தப்பா, அந்த ஸ்டேஜில் நானே அழுதுட்டேன். அவங்க எல்லாரும் வந்து எல்லாம் ஒன்றா இருந்து டான்ஸ் ஆடும்போது இவ ரொம்ப ஒரு மாதிரி, அவள் ஒவ்வொரு செகண்டுமே அவள் சோகமாக இருக்கும்போது நாங்கள் இங்கே சோகமாகிடுவோம். எதுக்கு உள்ளே போனால் தெரியலையே, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா தெரியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டு தான் இருந்தோம். அந்த சீன் மட்டும் என்னால் மறக்க முடியாது. அந்த சாங் வேறு அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த சீன் மட்டும் மறக்கவே முடியாது. ஆனால் அதே மாதிரி அப்படியே இன்னொரு சீனை நம்ம கனெக்ட் பண்ணோன்னா ஒரு இடத்துல அப்படின்றது ஒரு பேரண்ட்ஸா யார்கிட்டடா விளையாடுறீங்க, அவ என் பொண்ணுடா அப்படின்ற ஒரு கெத்து வந்திருக்கல, அந்த சீன் பற்றியோ சொல்லுங்க. நார்மலாகவே அப்படிதான், அவள் படிக்கிற காலத்துலேருந்தே அப்படிதான். ரவுடி தான் அவள், ஒன்றா நம்பர் ரவுடி. ரவுடிலாம் கிடையாது, லைக் இட்ஸ் a bit deep, but still நான் சொல்கிறேன். There were so many times that I was put in a vulnerable position. அது எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் தெரியாது, நான் பெருசாக ஷேர் பண்ணது கிடையாது. நான் என் காலேஜ் டேஸில் ஆகட்டும், ஸ்கூல் டேஸ்லேயே ஆகட்டும், நான் நிறைய வல்னரபிளான சுச்சுவேஷன்ஸில் இருந்திருக்கேன். there was no one to stand up for me or no one to talk for me. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து பழகி ஒரு கட்டத்தில் நான் தான் எனக்கு நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அந்த பிக் பாஸ்குள்ளே உள்ளே போனப்போ ஏன் அது 2வது வாரம் தான் நான் அந்த ஃபேஸ் என்னால் காட்ட முடிஞ்சதுன்னா, முதல் வாரம் ஐ வாஸ் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், ஸோ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், பயம், மிக்சட் ஃபீலிங்ஸ். இதோடலாம் சேர்ந்து நான் உள்ளே போகிறேன், பார்த்தா என்னை கலாய்க்கிறாங்க, என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அது ஒரு வாரம் நான் அதை கோத்ரூ பண்ணுறேன். ஒரு பக்கம் வந்து என்னை பாசிஃபை பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சு, எனக்கு பேசிக்காகவே யாராவது ரொம்ப அதிகாரம் பண்ணால் பிடிக்காது. ரொம்ப நான் தான் இங்கே அப்படின்ற ஒரு இது பண்ணால் எனக்கு பிடிக்காது. நீங்கள் ஏன் எதனால் எனக்கு கிவ் மீ 4 வேலிட் ரீசன்ஸ்ன்னு கேட்பேன் நான். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்தது. ஒரு சில பேரோடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது டைமில். அந்த டைமில் தான் தட் பார்ட் ஆஃப் மீ கேம் அவுட், பிகாஸ் ஐ வாண்டட் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப். பிகாஸ் அந்த இடத்துல ஃபார் ஷுர் எனக்காக யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வெளியிலனா அது வேறு, இந்த இடத்துல அத்தனை கேமரா இருக்குது, அத்தனை பேரும் என்னை பார்க்குறாங்க. நாளைக்கு என்னை பார்த்து ஒரு நிக்நேம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாளைக்கு அதே நிக்நேம் என் பேர் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் லைஃப் ஃபுல்லாக அதை நான் சுமந்துட்டு இருக்க முடியுமா? இல்லை அதுக்கான விஷயத்த அதுக்கு நான் பே பண்ணியே ஆகணும். அதுக்கு அதனால் நான் வந்து ஐ டிசைடட் that nobody is going to disrespect me in this show, nobody is going to talk bad about me in this show. என்னை பற்றி பேசுகிறதா தான் நீங்கள் பின்னாடி தான் பேசணும், என் முன்னாடி பேசுனீங்கன்னா நான் எனக்காக நிற்பேன், நான் பேசுவேன்றதில் ஐ வாஸ் வெரி கிளியர். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உள்ளே பண்ணேன். இந்த கேரக்டர் எனக்கு எப்பவுமே இருந்தது.
பட் இது வெளியில் வந்ததுக்கான காரணம் அங்கே கேமரா இருந்தது. என் லைஃப்பில் எல்லா இடங்கள்லையும் கேமரா கிடையாது, அவ்வளோதான். ஸோ திஸ் வாஸ் மீ ஆல் த டைம். ஐ வுட் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப். ஒரு நபரை வந்து ஏதாவது சொல்லி பிராண்ட் பண்ணலாம், தப்பான விஷயத்துக்கு பிராண்ட் பண்ணும்போது ஐ திங்க் ஒரு சில பேர் தான் அங்கே குரல் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக அர்ச்சனா வந்து பிரதீப்காக சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து இப்போ அவர் வந்து அதிகமாக வார்த்தைகள் பேசுகிறாரு, கோவப்படுறாரு, இப்படி சொல்லியிருந்தா அது வேறு ஒரு, அதாவது பிராண்ட் அப்படின்னா அது என்றைக்குமே அழியாத ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்கள் மகள் குரல் கொடுத்தது பெற்றோர்களாக உங்களுக்கு எப்படி இருந்தது வெளியில்? இல்லை, அவள் குரல் கொடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிரதீப் போனப்போ நானே அழுதுட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வெளியில் போயிட்டாருன்னும் போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. கண்டிப்பாக என் பொண்ணு வந்து வேறு மாதிரி அவனை கருத்தை தான் சொல்லுவான்னு நான் அடித்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி அவள் என்ன நடந்ததோ அதுதான் சொன்னான். இல்லை, அவங்க ரொம்ப கரெக்டாக பேசுனாங்க அந்த விஷயத்தில். நீங்கள் உண்மையிலே நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அது நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆனால் இல்லைன்னா நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, வாழ்க்கையை விளையாடிட்டீங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப மிகச்சரியான ஒரு வார்த்தை, வாதம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியில் வந்து அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம்ப்பா ஆத்மார்த்தமாக மன திருப்தியாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கோம்ல, அந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருந்தது காலேஜில், ஓட்டப்பல்லு அப்படின்னு. ஓகே. பிகாஸ் ஐ ஹேட் என்னோட பல்லு சந்து பல்லு பேசிக்காக. அதான் என் காலேஜில் அதிகமாக என்னை கூப்பிட்டு என்னை கிண்டல் பண்ணுற ஒரு வார்த்தை, அது என்னோடய பிராண்டாகவே தான் இருந்தது. அதாவது லிட்ரலி அது எனக்கு நான் போட்டுக்கிட்ட ஒரு மருந்து மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்துக்கு நான் பேசினது. ஏன்னா ஆப்வியஸாக அந்த மாதிரி ஒன்று என் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அது நடக்கலை. ப்ளஸ் ஒருத்தரை வந்து ஒரு மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ஒருத்தரை சொல்கிறாங்க, ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் எனக்கும் வேற ஒரு விதமாக பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி யாராவது ஒருத்தர் வந்து எனக்காக பேசியிருக்க மாட்டாங்களான்னு நான் ஏங்கினேன். நானும் 10ஓட 11 போயிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி டக்குன்னு நமக்கு தோணும்ல, நம்மளோட சுச்சுவேஷனில் தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்னு. அப்போது எனக்கு கிடைக்காத அந்த ஒரு விஷயத்தை நான் வேற ஒருத்தர் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அது மூலிமா நான் என்னுடைய அந்த காயத்தை நான் ஆற போட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பிரதீப் கிட்ட பேசுனீங்களா வெளியில் வந்து? பேசுனீங்க. ஓகே. என்ன பேசுனீங்கன்னு நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஹவ் வாஸ் இட் ஆஃப்டர் டாக்கிங் டு பிரதீப்? அவர் நல்லா இருக்கார். ஆக்சுவலாக ஒருத்தரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ஷோக்குள்ளே நடந்திருந்தாலும் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது எப்படி ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆகிருக்கும். ஹீஸ் வெல், ஹீஸ் குட். அவரோட கெரியரில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அடுத்தடுத்து படங்களுக்காக பேசிகிட்ருக்காருன்ற கேள்விப்பட்டேன். அப்புறம் ஃபோன் எடுத்தோன்னே என்ன குறுக்க வந்த கௌசிக் அப்படின்னு. I felt really happy after talking to him. அதாவது என்ன சொல்கிறது, அதை நான் பெருசாக வெளியில் சொல்லிக்கவும் இல்லை நான் பிரதீப்கிட்ட பேசினேன்றது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட். நான் வந்து இவங்க நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் இவங்க நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறேன். அது என்னோட பர்சனல். நான் அதை வந்து விளம்பரப்படுத்த விரும்பலை பேசிக்காக. ஸோ நான் பேசினேன். சூப்பர் தேங்க்யூ. அந்த பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயம் ஓகே, உள்ளே நம்ம நிறைய பார்த்துட்டோம். வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அடம் பிடிச்சி, அதாவது நீங்கள் ஒன்று கேட்டிருப்பாங்க, அது கிடச்சிருக்காது ஒரு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து, ஆனால் அடம் பிடிச்சி இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுமே வாங்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப அடிமை. அவள் சொல்கிறது தான் அங்கே இருக்கணும்னு வா. ஓ இல்லை, எனக்கு சாப்பிட்றதுன்னா எங்கள் அம்மா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். எப்போவுமே வந்து இந்த கீரை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு என்னென்னா எனக்கு நல்லா நான் ரொம்ப இஃப் ஐ ஹாவ் அ லாங் டே ஃபுட் தான் எனக்கு காம் டவுன் பண்ணும். அதனால் எனக்கு பிடிச்சது தான் எனக்கு வேணும் அந்த டைமில். ஏன்னா பிகாஸ் நான் ஹேட் அ லாங் டே, ஃபுல் டே நான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி வரும்போது அந்த ஃபுட்டு தான் எனக்கு மெயின். அம்மா ரசம் கீரை வைப்பாங்க போல். ரசம் கீரைலாம் வைக்க மாட்டேன். எப்படின்னா ஒரு வாட்டி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு வைக்க சொல்லி சொன்னான். அதில் சுகர் போடணும். சுகர் வந்து அது போட மறந்ததுனால அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணான். அம்மா தூண்டு சுகருக்கு பிரச்சனை பண்ணமா நீ?
சுகர் பிரச்சனை நீங்கள் பார்த்தது இல்லையா? அதனாலதான்மா நான் கேட்டேன், அதனாலதான்மா நானும் கேட்டேன். டைரக்டா கேட்டா அங்க தாக்குதல் வருமே, அப்படி போட்டேன். இங்கே வீட்டில் எப்படி இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப வந்து அடம் பண்ணுவாளோ, அங்கே போய் நிறைய அனுபவிச்சா. அங்கே போய் சாப்பிடவே மாட்டா. அவள் எங்கே அந்த 3 வேளையில் அந்த ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயம். காலையில் சாப்பிட்றதே கிடையாது. 24/7 என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க போல. அம்மா ரிவ்யூலாம் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்தேன். நீங்கள் கொடுத்த ரிவ்யூ தான் பார்த்தேன். நல்ல கை தட்டுவீங்களே. இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் அடம் பிடிப்பாங்க. மெயின் சாப்பாடுக்கு தான். சாப்பாடு தான் மெயின். சரி, எதுக்கு ரொம்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆவாங்க? சாப்பாட்டுக்கு தான் கோவம். சாப்பாடுக்கு தான் கோவமா? செல்லம், உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? இதுதான் இருக்கு, இல்லை வேற எதனா செய்யவான்னு கேட்டுப்பேன். இல்லைம்மா அதெல்லாம் ஒன்று வேணாம், இருக்கிறதே நான் சாப்பிட்டுக்கேன்னுவா. சரி அப்படியே இருக்கிறதே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாளே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சோம்னா அன்றைக்கி தான் வந்து அராஜகம் பண்ணுவா. நீ எப்படி நீ வந்து செய்யாமல் இருக்கலான்வா. அதனால எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒல்லி ஆனால் மட்டும் ஏன் ஒல்லி ஆகிறேன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ நமக்கு பிடிச்சதை கொடுத்தா நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் புஷ்டிக்காக ஆகலாம். என்ன ரொம்ப அம்மா சமையல் என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? முருங்கைக்காய் சாம்பார். ஆஹா, ஐயோ, எதுக்கு அதிகபட்சம் அவங்க செலவு பண்ணுவாங்க? அந்த மாதிரி ரொம்ப சாப்பாட்டுக்கு தான் செலவு பண்ணுவா. அதுதானே முக்கியம். சாப்பாடு முக்கியம் இல்லை, சோறு இஸ் an எமோஷன். நான் ஹோட்டல் சாப்பாடு வேணான்னு சொல்லுவேன். போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு போட்டியாக இப்போ ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடந்தது வீட்டில். அதுதான் அது ஒன்று. இவருக்கு தெரியாத இன்னொரு மேட்டர் இருக்குது. இவர் ஊருக்கு போயிடுவார். அப்போது வந்து நானும் எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து நான் வண்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்து கடையிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து ஆளுக்கு அழகாக பிரியாணி சாப்பிட்டு எங்கள் அப்பா கேட்டால் தோசை சாப்பிட்டோம் டேடி, தோசை வெங்காய சட்னி அப்படின்னு நாங்கள் வந்து போய் சொல்கிறோம். சார் இப்போ புரியுதா வீட்டில் ஏன் சம்பளம் கொடுக்குறீங்க? இல்லை, அவர் பியூர் வெஜிடேரியன். எங்கள் அப்பா வெஜிடேரியன். அதாவது எப்படின்னா, இந்த ஹோட்டல் இப்போது நான் ரோட்டில் எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னா நான் போய் இப்போ பீச்சுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு கையில் சுண்டல், கொஞ்சம் மாங்காய், கார்னு, இது 3 எனக்கு மேண்டேட்ரி, எனக்கு வேணும் கண்டிப்பாக. இப்போ சுண்டல் வாங்குகிறோம், சுண்டல் வேணும் டேடி அப்படின்னு கேட்டேன்னா எங்கள் அப்பா போய் அந்த கடையை பார்ப்பார் ஃபர்ஸ்ட்டு. ஹவு த ஹைஜீன் இஸ் இன் திஸ் ஸ்டோர். அவன் கால் விரல்லேருந்து பார்ப்பாரு. க்ளீன். நோ திஸ் பிளேஸ் நாட் அலவுட். நோ, வீட்டுக்கு போங்க, அம்மா சூப்பராக சமைச்சு வச்சுருப்பாங்க, நல்லா சாப்பிடுவோம், நிம்மதியாக படுத்து தூங்குவோம், உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா? நீங்கள் அப்போ ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் தான் சார். அதெல்லாம் கஷ்டம் சார். வீட்டில் இருந்து நாங்கள் இதுக்காக பிரெட்டு பட்டராக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லைங்க, அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிறது தான். சரி, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து ப்ரொஃபஸர், லேட்டாக வருவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ண அது மாதிரி லேட் ஆகும்ல சார்? டக்குன்னு ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுங்க? லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு இது நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா அப்படி தான் போவார். இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டாருன்னா அவருக்கு கில்ட் ஆகிடும். பசங்களெல்லாம் விட்டு நம்ம ஹோட்டலில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோமே, அன்றைக்கி ராத்திரி ஹோட்டல் கூப்பிட்டு போவார். வாங்க, நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அன்றைக்கி ராத்திரி ஒன்று ஹோட்டலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு அப்பா அம்மாவா நீங்கள் ஏதாவது எங்கள் பசங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோமா, இதுக்காக இவ்வளோ உழைச்சிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இதை விட்டு தான் இன்றைக்கி எங்கள் பசங்க 2 பேருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அது என்னவாக இருக்கும் ஆஸ் அ பேரண்ட்ஸ்? இல்லை, எங்களுடைய வாழ்க்கையே அவங்க 2 பேர் மட்டும்தான். 2 பேரும் அதை தாண்டி நான் இன்றைக்கி வரைக்கும் யோசிச்சதில்லை. இது சொசைட்டியோடைய செட்டப்பா இல்லை உண்மையிலே என் மனசுக்குள்ளே அதுவே வந்துருச்சான்னு தெரியல. உண்மையிலே இன்றைக்கி வரைக்குமே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலம் என்ன 2 மகள்கள் தான். அவங்கள நல்லபடியாக அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகிழ்ச்சி. ஓகே, செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், ஆஹா ஓஹோன்னு கல்யாணம் பண்ண, அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. அவங்க சொந்த காலில் நின்று ஓஹோன்னு வாழ்கிறாங்க, அதை பார்த்துட்டா எனக்கு போதும். நம்ம ஸ்டேட்டஸ் வளர்ந்ததுன்னா மற்றது எல்லாமே நம்மளை தேடி தானாக வந்துடும், நல்ல விஷயங்களே நடக்கும். எனக்கு ஒரு டவுட், இதில் மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு உண்டு. அதுதான் நான் அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோம், இனியும் அதுதான். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது சாதாரணமாக ஒரு அப்பா அம்மானா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னா எப்படி பண்ணணும்னு நினைப்பாங்க? ஜாமுன்னு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்களே. எங்கள் அப்பாவோட அதிகபட்ச ஆசை என்னோடய கல்யாணத்தில் என்னென்னா, கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிவிட்டு
ஒரு சின்ன ஐ மீன் ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணணும், இல்லை கோவிலில் கல்யாணம் பண்ணணும். இந்த மண்டபம் புக் பண்ணி 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்ச ரூபா செலவு பண்ணி சங்கீத் வச்சு இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டே இல்லை. அப்படி பண்ணுறது இட்ஸ் லாஸ் ஆக்சுவலாக. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு வெட்டிங், அப்படியே எங்களுக்கு கல்யாணம்னு பண்ணாலுமே ஒரு சிம்பிளாக ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது மட்டும்தான் இவரோட அல்டிமேட் கோலே. அவ்வளோதான். கல்யாணம்னு வரும்போது என்னுடைய அதிகபட்ச ஆசை அவ்வளோதான். ஏன்னா திருமணத்திற்கு நாம் செய்கின்ற அந்த செலவு இந்த ஆடம்பரத்துக்காக பண்ணுறோம், நம்மளை வந்து எல்லாரும் பேசணுன்றதுக்காக. நீங்கள் சோறு போட்டு யாரும் பேர் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்காக போய் இவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி அதுக்கு பதிலாக அந்த பணத்தை இந்த திருமணம்ன்ற ஒரு திரைப்படத்தில் சேரன் நல்வழி காட்டியிருப்பார். அந்த பணத்தை அப்படியே தட்டில் வச்சு இந்தாங்க உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்குன்னு கொடுப்பார் இல்லையா, அதுதான் உண்மை. அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஆஹா ஓஹோன்னு செலவு பண்ணிவிட்டு இது பண்ணால் அப்போ நமக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது, நிறைய பணம் இருக்குது, பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆஹோ ஓஹோன்னு பண்ணோன்னா நிறைய ஏழைகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 5-5 சவரன் நகையை போட்டு அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். பலருக்கு அது பயனுடையதாக அமையும். அர்ச்சனா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன? 2 பேருமே இல்லை பொய் பேச மாட்டா, எதுனாலும் வெளிப்படையாக சொல்லிடுவா. அந்த ஒரு விஷயம் அவங்க வந்து உண்மையாக இருக்கிறது தான் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரே விஷயம் வேற வேற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அர்ச்சனா அழகா 2 பேர் இருக்கிறதுனால அழகா ஒரு ஃபேமிலி சாங் நீங்கள் ஒன்று பாடிட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். இதுவும் வந்து நாஸ்டாலஜிக்கான ஒரு சாங்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. தமிழ் இலக்கிய மன்றம்னு ஒன்று நடத்துவாங்க, ஓகேங்களா? அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் இலக்கிய மன்றம் நடத்துனாங்க. சினிமா பாட்டு பாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டு போட்டியில். அப்போது என்ன சினிமா பாட்டு பாடக்கூடாதுன்னு என்னால் எழுதியா பாட முடியும்? நானே 4ஆவதோ 5ஆவதோ படிச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி எழுதியா பாட முடியும்னு நான் யோசிச்சுட்டு எங்கள் அப்பா சொன்னார், ஃபேமஸே இல்லாத ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து பாடிடலான்டா, யாருக்கும் தெரியாது அப்படின்னு. பசங்க படத்தில் ஒரு பாட்டு, அந்த லைன் நான் பாடணும்னு நினைக்கிறேன். வாடகை வீடே என்று வாடினால் ஏது இன்பம், பூமியே நமக்கானது. ஓ சோகமே வாழ்க்கை என்று சோர்வதால் ஏது லாபம், யாவுமே இயல்பானது. மாறாமல் வாழ்வும் இல்லை, தேராமல் ஏதும் இல்லை, நம்பிக்கை விதையாகுமே. கரைகின்ற மேகம் போலே காயங்களாரி போக மலரட்டும் எதிர்காலமே. அன்பாலை அழகாகும் வீடு. ஆக்சுவலி இது எங்கள் ஃபேமிலி சாங். சொந்தங்கள் கை சேரும் போது வேறென்ன அதற்கில்லை ஈடு. ஓ சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ இந்த மச். பாட்டுக்கு நான் பெருசா திட்டு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? ஏ சொல்லட்டுமா? என்னன்னா சொல்லுங்க, அந்த please. காம்படிஷன் நான் போனேன், ஓகேங்களா? அங்கே வந்து அந்த பாட்டு யாருக்குமே தெரியாது, அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வரும் பசங்க படத்தில் அந்த பாட்டு. ஸோ நான் போய் பாடுறேன், நர்வஸ்னஸ்ஸு, முதல் லைன் கரெக்டாக பாடுறேன், 2வது லைன் மறந்துருச்சு, ஓன் லிரிக்ஸ் போடுறேன் ஸ்பாட்டில். ஆனந்தம் அதற்குள்ளே தேடுன்ற வர இடத்துல வேற வேற பாட்டு வேற வேற லிரிக்ஸ் போடுறேன் நான். போட்டேன், எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, ஓ சொதப்ரா அப்படின்னா. பட் ஆனால் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நான் வந்து டேடி கிட்டே பாடிட்டேன்னு, வா நீ பேசாதாச்சுன்னா உனக்கு இருந்தது ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டை நீ உருப்படியாக பாடல, தப்பாக பாட்டேன். இல்லை டேடி அவங்களுக்குலாம் தெரியாத மாதிரி லிரிக்ஸ் போட்டேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ கரெக்டாக பாடல அப்படின்னாரு. அப்புறமா ஈவினிங் மேலே வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது. அப்போ எங்கள் அப்பா வந்து எப்படி ஒன்றும் ப்ரைஸ் கிடைக்காது, நீ தப்பாக பாடிட்ட அப்படின்னு சொன்னார். பார்த்தா எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அதில். சார் அந்த மாதிரி ஆட்கள் தான் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கான் சார். நம்ம விஜய் ஆண்டனி சாரே சொல்லியா,
அங்கே ஏதோ போட்டாங்க, மக்கள் எடுத்து கொடுத்தாங்க, அப்படியே லிரிக்ஸ் வச்சு பாடின மாதிரி நம்ம அர்ச்சனாவும் பாடியிருக்காங்க. பட் தேங்க்யூ. அந்த பாட்டு வரிகளில் வர மாதிரி அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு பேரண்ட்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வந்து இந்த ஷோவில் இருக்கீங்க அப்படின்னும் போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் அர்ச்சனாவோட பேரண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி, மிக்க நன்றி. என்னுடைய மகளை நான் பாதுகாப்பாக வளர்த்து இப்போது உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். ரசிகர்களாகிய நீங்கள் தான் உண்மையில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ச்சனா வந்து எங்களுடைய மகளாக இருந்தார். இப்போது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்கக்கூடிய தாய்மார்கள், நண்பர்கள், எல்லாருமே தன்னுடைய வீட்டு பொண்ணாக நினச்சி அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க. நீங்கள் தான் அவங்கள வாழ வச்சுருக்கீங்க. இந்த ஸ்டேஜ் அவங்க வந்திருக்குன்னா ரசிகர்களாகி நீங்கள் இல்லாமல் எதுவும் கிடையாது. ஆகவே நண்பர்களே, ரசிகர்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்நாள் முழுவதும் உங்களை நான் மறக்க மாட்டேன். மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நானும் சொல்லிடுறேன், அந்த ஷோக்காக தான் சில விஷயம் நான் கலாச்ச தவிர ஆஸ் அ பேரண்ட்ஸ் சில விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் சில விஷயம் நடக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக தெரியுது. அந்த ஒரு சக்ஸஸ் தான் இன்றைக்கி நம்ம கூட அந்த ஃபேன்ஸ் மீட்டை தாண்டி ஃபேமிலி மீட்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன் மோர் டைம் ஃபார் அர்ச்சனாஸ் பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். சத்தத்தை குறை குறை குறை. மாயாக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.